ஒரு காலத்தில் ஒரு அழகான சிறிய கிராமத்தில் சிண்ட்ரெல்லா என்ற நல்ல மனசுள்ள பெண் வாழ்ந்தாள். அவளுக்கு அன்பான தந்தை இருந்தார், ஆனால் அவளுக்கு அம்மா இல்லை. சில காலத்திற்கு பிறகு அவள் தந்தை ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவளுக்கு சித்திரா மற்றும் மித்ரா என்ற 2 மகள்கள் இருந்தனர். அவர்கள் பார்ப்பதற்கு அழகாக தெரிந்தாலும் அவர்கள் மனது மிகவும் கொடூரமானது. சிண்ட்ரெல்லாவின் தந்தை மறைந்த பிறகு அவள் மாற்றாந்தாய் அவளை ஒரு வேலைக்காரி போல நடத்தினாள். அதிகாலையில் எழுந்து வீட்டு வேலைகளை செய்வது மட்டுமே அவள் வேலையாக மாறியது. அவளது சகோதரிகள் அவளை தினமும் கொடுமைப்படுத்தினர். ஆனால் சிண்ட்ரெல்லா கோபப்படவே இல்லை. எந்நேரமும் புன்னகையுடன் அனைத்தையும் பொறுத்து கொண்டாள். அவளுக்கு மனித நண்பர்கள் யாரும் இல்லை. ஆனால் அந்த வீட்டில் இருந்த சின்னஞ்சிறு எலிகளும் பறவைகளும் அவளுக்கு நண்பர்களாக மாறின. அவைகளுடன் அவள் தன் கவலைகளை பகிர்ந்து கொண்டாள். ஒரு நாள் ராஜாவின் அரண்மனையில் இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்தது. ராஜகுமாரனுக்கு ஒரு மணமகளை தேர்ந்தெடுக்க ஒரு பெரிய நடன விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நகரத்தின் அனைத்து இளம் பெண்களும் அந்த விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். சிண்ட்ரெல்லாவும் அந்த விழாவிற்கு செல்ல மிகவும் ஆசைப்பட்டாள். சகோதரிகள் இருவரும் விலை உயர்ந்த ஆடைகளை தைத்துக் கொண்டனர். சிண்ட்ரெல்லாவிடம் எவ்வளவோ வேலைகளை கொடுத்து அவளை தடுத்தனர். கடைசியில் சிண்ட்ரெல்லாவால் அந்த விழாவிற்கு செல்ல முடியவில்லை. அவள் ஒரு மூலையில் உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுதாள். என் கனவு ஒருபோதும் பலிக்காதா என்று ஏங்கினாள். திடீரென்று அந்த அறை முழுவதும் பிரகாசமான ஒளி பரவியது. அங்கே ஒரு அழகான மந்திர தேவதை தோன்றினாள். கவலைப்படாதே சிண்ட்ரெல்லா, நான் உனக்கு உதவுகிறேன் என்றாள். தேவதை தன் மந்திர கோலை அசைத்தாள். ஒரு பெரிய பூசணிக்காய் ஒரு அழகான தங்கரதமாக மாறியது. சிண்ட்ரெல்லாவின் எலி நண்பர்கள் குதிரைகளாக மாறின. மீண்டும் ஒரு முறை மந்திர கோலை அசைக்க சிண்ட்ரெல்லாவின் கந்தல் ஆடை மறைந்து ஒரு மிக அழகான தேவதை போன்ற ஆடை வந்தது. அவள் கால்களில் பளபளக்கும் கண்ணாடி செருப்புகள் இருந்தன. தேவதை ஒரு முக்கியமான எச்சரிக்கையை தந்தாள். இந்த மந்திரம் நள்ளிரவு 12 மணி வரை மட்டுமே இருக்கும். அதற்கு முன்பாக நீ அரண்மனையை விட்டு திரும்பி வர வேண்டும் என்றாள். சிண்ட்ரெல்லா மிகுந்த மகிழ்ச்சியுடன் ரதத்தில் ஏறி அரண்மனைக்கு சென்றாள். அரண்மனை விளக்குகளின் ஒளியில் அவள் தேவதை போல மின்னினாள். அரண்மனைக்குள் அவள் நுழைந்தபோது அங்கிருந்த அனைவரும் அப்படியே ஸ்தம்பித்து போயினர். இந்த அழகான பெண் யார் என்று அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அவளது சகோதரிகளால் கூட அவளை அடையாளம் காண முடியவில்லை. ராஜகுமாரன் வேறு யாரையும் பார்க்கவில்லை. நேராக சிண்ட்ரெல்லாவிடம் வந்து என்னுடன் நடனமாடுவீர்களா என்று கேட்டார். இருவரும் இணைந்து நடனமாட ஆரம்பித்தனர். அந்த இரவு முழுவதும் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டே நடனமாடினர். சிண்ட்ரெல்லா தன் வாழ்க்கையிலேயே மிகச் சிறந்த தருணத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் நேரம் மிக வேகமாக ஓடியது. கடிகாரத்தில் முட்கள் 12 நெருங்கிக் கொண்டிருந்தன. திடீரென்று சிண்ட்ரெல்லாவுக்கு தேவதை சொன்ன எச்சரிக்கை நினைவுக்கு வந்தது. அவள் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அரண்மனையை விட்டு ஓடினாள். படிக்கட்டுகளில் இறங்கும்போது அவளது ஒரு கண்ணாடி செருப்பு கழன்று கீழே விழுந்தது. அவளால் அதை எடுக்க நேரமில்லை. அரண்மனை வாயிலை அவள் தாண்டவும் கடிகாரம் 12 முறை ஒலிக்கவும் சரியாக இருந்தது. மந்திரம் மறைந்தது. ரதம் பூசணிக்காயாகவும் குதிரைகள் எலிகளாகவும் மாறின. சிண்ட்ரெல்லா பழைய கந்தல் ஆடையுடன் வீட்டிற்கு ஓடினாள். ராஜகுமாரன் அந்த செருப்பை தேடி எடுத்துக்கொண்டார். இந்த செருப்பு யாருக்கு சரியாக பொருந்துகிறதோ அவரே என் மனைவி என்று அறிவித்தார். ஊரில் இருந்த அனைத்து பெண்களும் முயன்று பார்த்தனர். இறுதியாக அவர்கள் சிண்ட்ரெல்லாவின் வீட்டிற்கு வந்தனர். சகோதரிகள் எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை. சிண்ட்ரெல்லா அணிந்து பார்த்தபோது அது அவளுக்கு சரியாக பொருந்தியது. ராஜகுமாரன் அவளை கண்டுபிடித்து விட்டார். ராஜகுமாரன் சிண்ட்ரெல்லாவை தன் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். இருவரும் திருமணம் செய்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். பொறுமையும் நல்ல குணமும் இருந்தால் வாழ்க்கை ஒரு நாள் மாறும் என்பதற்கு இதுவே சாட்சி. கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுட்டி பாய் டிவிக்கு ஆதரவு தாங்க.